எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கதைப்போமா என கதைகளோடு உங்களிடம் கதைக்க போவது ஆர்கே. பொதுவா இந்த கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வரக்கூடிய பொண்ணு எப்படி இருக்கணும், இல்ல இந்த பையன் எப்படி இருக்கணும், பையனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும், பையன் வந்து டாலா இருக்கணுமா, என்ன மாதிரிலாம் இருக்கணும்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட ஒரு பெண்ணும் சரி ஒரு மனப்பையனும் சரி ஒரு எதிர்பார்ப்போடயே இருப்போம்ல. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை தான் பால் சக்ரியா அப்படின்ற ரைட்டர் வந்து தன்னுடைய கதையில வந்து கடத்திருப்பாரு. ஒரு 4 கரடி, 4 கரடியும் உட்காந்து பேசிட்டு இருக்கு. இப்போ ஒரு கரடியும் தனக்கு வரக்கூடிய மணப்பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கரடியும் பேசிக்கிட்டே வராங்க. ஒரு கரடி சொல்லுது, எனக்கு வரக்கூடிய மணப்பெண் வந்து வேட்டையாடுபவளா இருக்கணும், இப்படிலாம் பேசிக்கிட்டே வருது. அதுல வந்து ஒரு கரடி சொல்றாங்க, நான் வந்து மனித பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த மற்ற கரடி எல்லாம் கேக்குது, டேய் அந்த பொண்ணுகிட்ட என்னடா இருக்கும், வெறும் தலையில மட்டும் தான்டா முடி இருக்கும், நமக்கு பாரு உடம்பெல்லாம் முடியா இருக்கு, நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம், போயும் போயும் ஒரு மனித புண்ணியாடா கல்யாணம் பண்ணிக்க போற, நான் வந்து கடவுளை நோக்கி தவம் இருக்க போறேன், தவம் இருந்து கடவுள்கிட்ட இருந்து நான் இந்த வரத்தை வாங்குவேன் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனா இந்த கரடி மட்டும் என்ன பண்ணுதுன்னா கடவுளை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்குது. இப்ப கடவுள் வராரு, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறாரு. நான் ஒரு கேரளா சேச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும் கடவுளேன்னு சொல்லுது. கடவுள் பாக்குறாரு, சேச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும், சரி போ கல்யாணம் பண்ணிக்கோ. கரடி கேக்குது, கல்யாணம் பண்ணிக்கனா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த கடவுள் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, தேன் அடைகளை ஃபுல்லா காட்டுல இருந்து எடுத்து இந்த மனிதர்களும் காடும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல தேன் அடைய வை. எந்த பொண்ணு வந்து தேனை ருசிச்சு சாப்பிட்றாலோ அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. நல்லா இருக்கே அப்படி சொல்லி இந்த கரடி என்ன பண்ணுது, காடு ஃபுல்லா தேடி தேன் அடைகளா கொண்டு வந்து ஒரு 100-150 தேன் அடைகளை மனிதர்களும் காடும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்குது. இப்ப வச்சுட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கு, யாரு வர்றாங்க அப்படின்னு மரத்துக்கு பின்னாடி நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதுல வந்து வர்றவங்க என்ன பண்றாங்க, ஒரு 2 தேனடையை எடுத்து பையில போட்டு வச்சுட்டு போறாங்க. இதை கரடி பார்க்குது, மனிதர்கள் நின்னையா இவ்வளவு சீப்பா இருக்காங்களே அப்படின்னு. ஒரு 2 பேர் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போறாங்க. ரொம்ப தேனை ரசிச்சோ இல்லைன்னா அந்த தேனடையினுடைய சுவையை உணர்ந்தோ அதை ஒரு கலைத்தன்மையோட சாப்பிடக்கூடிய யாருமே அதை பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு மனிதர்களா என்ன பண்றாங்கன்னா அதை ஒரு வேடிக்கை பொருளாகவோ இல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போற பொருளாகவோ சமைக்கிற பொருளாகவோ தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அந்த தேனினுடைய சுவையை ரசிக்கக்கூடிய எந்த பெண்ணையும் அந்த கரடி பார்க்கவே இல்லை. இப்போ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். சாயந்தரம் வரைக்கும் அந்த கரடி வெயிட் பண்ணிட்டே இருக்கு, யாருமே வரல. அப்படியே ஒரு விரக்தியினுடைய உச்ச நிலையில அப்படி பார்க்கும்போது தூரத்திலிருந்து ஒரு பெண் அப்படியே அந்த கேரளாவினுடைய அந்த வெள்ளை புடவை கட்டி இந்த கேரளாவுடைய காஸ்டியூமோட தூரத்துல இருந்து ஒரு தேவதை மாதிரி ஒரு பெண் அப்படியே நடந்து வர்றாங்க. இந்த கரடி முடிவு பண்ணிருச்சு, இவதான்ப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு அந்த கரடிக்கு தெரிய வருது. ஆனா இந்த பொண்ணு வந்து தேனை சாப்பிடணுமே, இவ சாப்பிடுவாளா மாட்டாளான்னு அந்த கரடி வந்து ரொம்ப ஆவலோட பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு நடந்து வர்றா, தேனடைய பாக்குறா, உட்காந்து சம்மணங்கால் போட்டு உட்காந்து ஒரு யோகி தவம் பண்ற மாதிரி அந்த தேனடைய பிச்சு வாயில போட்டு ரசிச்சு அந்த தேனினுடைய சுவையை அலாதியான அந்த சுவையை நாக்குல இருந்து உணர்ந்து அப்படியே ஒரு மெஸ்மரைசிங் ஃபீல்ல அந்த பெண் வந்து உட்கார்ந்து அந்த தேனை சுவைக்கிறாங்க. இந்த கரடி முடிவு பண்ணிட்டு, இவ தான் என்னுடைய காதலி, இவள் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு போய் அவளுடைய கையை பிடிக்கிறான். அந்த தேன் சாப்பிட்டுட்டு இருக்குல்ல அந்த பெண், அந்த பெண்ணினுடைய கையை அந்த கரடி போய் பிடிக்குது. இந்த பெண்ணுல அசால்ட்டா ஒரு பார்க்குற கரடிய, கையை எடு. இப்போ நம்ம கையை ஒரு கரடி பிடிச்சா எப்படி இருக்கும், ஆனா அந்த பொண்ணு சொல்றா, கையை எடு, நான் தேன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் தான் இந்த தேனை ஃபுல்லா அடுக்கி வச்சேன், உனக்காகத்தான் நான் இந்த தேனை எடுத்துட்டு வந்தேன். அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி, நான் உனக்கு என்ன பண்ணணும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கியா அப்படின்னு அந்த கரடி கேட்குது அந்த பொண்ணுகிட்ட. இப்போ அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் யோசிக்கிறா, யோசிச்சுட்டு இப்படியே கேட்கிறா, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? எல்லா பொண்ணும் கேட்கக்கூடிய கேள்விதான், உனக்கான தகுதி என்ன அப்படின்னு. இந்த காடே என் சொத்து தான், எங்க அப்பா தான் இந்த காட்டுக்கே ராஜா, இந்த கரடிகள் நிறைந்த இந்த காட்டுக்கு நான் தான் சொந்தம் அப்படின்னு அந்த கரடி சொல்லும். இப்ப இதை கேட்கிறப்ப நமக்கு ஒரு சிரிப்பா இருக்குல்ல, காட்டுக்கு யாருப்பா சொந்தம் கொண்டாட முடியும்னு. இப்ப அந்த பொண்ணு யோசிக்கிறா, நம்ம அக்காலாம் மனுஷனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பெருசா என்ன சந்தோஷமா வாழ்ந்துட்டாங்க, நம்ம ஏன் கரடியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசு, எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி நாளைக்கு வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுது கரடி. இப்போ அந்த பொண்ணு சொல்றா, நீ எங்கள் அப்பாட்ட வந்து பேசணும்னா உனக்கு நான் ஒரு பேர் வைக்கணும்,
உனக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா கார்த்திக் நாயர் அப்படின்னு உனக்கு பேர் வைக்கிறேன். இன்னிலிருந்து உன் பேர் கார்த்திக் நாயர். நாளைக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசு. மறுநாள் ஆகுது. மறுநாள் அந்த பொண்ணு போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றா, நான் வந்து ஒரு பையனை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணா அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். உடனே அவங்க வீட்டுல வந்து தாம் தூம்னு குதிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து, நம்ம எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியுமா, நீ வந்து காதலிச்சு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க, இந்த ஊரார்கள் நம்மளை பற்றி எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க. இதுக்கு முழுவதுமாக எதிர்பார்க்கிறது அந்த பெண்ணினுடைய அம்மா நிக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா சொல்றாரு, பரவாயில்லம்மா, அந்த பையனை வர சொல்லு, பார்ப்போம் எப்படி பேசுறான்னு பார்ப்போம். உடனே அந்த பொண்ணு சொல்றா, அந்த பையன் வெளியே தான்ப்பா வெயிட் பண்றான், கூப்பிடுறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு போய் அந்த கரடியை பிடிச்சு கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வந்து மீட் மிஸ்டர் கார்த்திக் நாயர் அப்படின்னு அந்த கரடியை வந்து அறிமுகப்படுத்தி வைக்குது. இந்த கரடியில அடுத்த நிமிஷம் எல்லாரும் அதிர்ச்சியில இருக்காங்க. கரடியை வாடி நீ காதலிக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. ஆமாம்மா, இவன் தான் கார்த்திக் நாயர், இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. இந்த கரடி உடனே என்ன பண்ணுது, அவங்களுடைய மாமா காலில், அந்த பொண்ணினுடைய அப்பா காலில் வேகமா போய் காலில் விழுந்து, மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமான்னு அவருடைய காலில் விழுந்து கும்பிடுது. இப்போ அவங்க அப்பா யோசிக்கிறாரு, இந்த மூத்த 2 மாப்பிள்ளைகளும் தன்னை ஒரு மனிதனா கூட மதிக்கல. ஆனா இந்த கரடி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமான்னு சொன்ன இந்த கரடிக்கு தான்டா நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அவங்க வீட்டுல அவ்வளோ ஆச்சரியம் நடக்குது. அந்த கரடிக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப அவங்க அம்மா கேட்குறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புகுந்த வீட்டுல இருக்க போறியா, பிறந்த வீட்டுல இருக்க போறியா? அந்த பொண்ணு சொல்றா, அம்மா நம்ம வீடு 5 சென்ட் தான்மா, எனக்கு 5000 ஏக்கர் இருக்குமா, 5000 ஏக்கர் காடு வந்து எனக்கு சொந்தமா, நான் அங்கதான்மா போறேன் அப்படின்னு சொல்லி புகுந்த வீடான தனது கரடியோடு அந்த பெண் கிளம்பி போயிடுறா. திருமணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. அப்ப அவங்க அம்மாட்ட வந்து சொல்றாங்க, அம்மா உங்க பெண்ணுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கு, அவ மறு வீட்டுக்காக உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த தகவலை சொல்றதுக்காக நாங்க வந்தோம்னு அந்த காடு வழியா வர்றவங்க வந்து அந்த தகவலை சொல்லிட்டு போறாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல, இந்த குழந்தை மனித குழந்தையா அல்லது கரடி குட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். எல்லாரும் ஒரே ஆவலோட இருக்காங்க, பெண்ணும் மாப்பிள்ளையும் வராங்கன்னு சொல்லி. இப்ப அந்த பெண்ணும் கார்த்திக் நாயர் என்று சொல்லக்கூடிய அந்த கரடியும் 2 பேருமா வர்றாங்க, மறு வீட்டுக்கு வர்றாங்க. குழந்தைய வந்து அந்த கரடி குட்டி தான் கையில வச்சிருக்கு. எல்லாருக்கும் ஒரே ஆவல், அது என்ன குழந்தைன்னு பார்க்கணும்னு. 2 பேரும் ஆரத்தி எடுத்து உள்ளார உட்கார வைக்கிறாங்க. அந்த குழந்தைய அந்த கார்த்திக் நாயர் என்கிற அந்த கரடி வந்து அந்த குழந்தைய இப்படி தூக்கி கொஞ்சது. பார்த்தால் அது கரடி குட்டி. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், ஐயோ மனித குட்டியா இல்லையே, அது கரடி குட்டியா இருக்கே அப்படின்ற ஒரு ஏமாற்றம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் முகத்திலும் தொற்றி கொண்டதுன்னு பால் சக்கரை எழுதியிருப்பார். இப்ப அந்த பெண்ணை அவ வீட்டுக்குள்ளர கூட்டிட்டு போய் கிச்சன்ல கூட்டிட்டு போய் மறுவீடு வந்த மகளும் அம்மாவும் பேசிக்குவாங்கல்ல, எப்படிமா இருக்க, சந்தோஷமா இருக்கியான்னு பேசிப்பாங்கல்ல. இப்படி அவங்க அம்மா கேட்கிறா, ஏம்மா நீ காட்டுல கரடியை நம்பி போனியே, சந்தோஷமா தான் இருக்கியான்னு. அந்த பெண் சொல்லுவா, அம்மா நீ 5 சென்ட் வீட்டுல இருக்கம்மா, நான் 5000 ஏக்கர் காட்டுல இருக்கேம்மா, என் கணவருக்கு எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாதுமா, அதனால இயற்கையோடு இயற்கையான வாழ்க்கையை நாங்க வாழ்றோமா, எங்க வீட்டுல எந்த சாஸ்திரம் எந்த சம்பிரதாயமும் கிடையாது. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கணும்ன்றதோ, மாமனார் மாமியாரை பார்த்துக்கணுன்றதோ, காலையில எந்திரிச்சோடனே குளிச்சு பூஜைகள் பண்ணி விளக்கெடுத்துட்டு போய் வாசல்ல வைக்கணும்ன்றதோ, இப்படி எந்த சம்பிரதாயங்களும் கிடையாது. சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்காக சமைச்சு போட்டு அடுப்படியிலேயே இருக்கக்கூடிய பெண்ணினுடைய வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கை கிடையவே கிடையாதுமா. என்னுடைய வாழ்க்கையில நாங்க ஆனந்தமா இருப்போம். நம்ம வீட்டுல தேன் கேட்டா கொஞ்சோண்டு தேன் கூட தர மாட்டாரு அப்பா, கணக்கு பார்ப்பாங்க. நான் தேன் கேட்டா காட்டையே அழிச்சிட்டு என்னுடைய வீட்டுக்காரர் வந்து தேனாக வந்து கொட்டுவாருமா. நான் என்ன கேட்டாலும் அடுத்த நிமிடம் என்னுடைய வீட்டுக்காரர் கொண்டு வந்து கொடுத்துருவாருமா. ஒரு காட்டினுடைய மகாராணியாக என்னை வச்சு அவ்வளவு கொண்டாடுறாங்கம்மா. அந்த காட்டுல பெண் தலை குனிந்துதான் இருக்கணும், பெண் ஒரு ஆணை எட்டி பார்க்க கூடாது, ஒரு பெண் இன்னொரு ஆடவனோட பேசக்கூடாது, படியை தாண்டக்கூடாது, பெண் அடுப்படியிலேயே இருக்கணும். இப்படி சொல்லக்கூடிய எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எங்க காட்டுல கிடையவே கிடையாதுமா. ஆண் எப்படி சுதந்திரமா இருக்கானோ அதே போல ஒரு பெண்ணும் சுதந்திரமா இருக்கலாமா எங்களுடைய காட்டுல. நான் அந்த காட்டினுடைய ராணிமான்னு சொல்றேன். அந்த அம்மால அந்த கதவை திறந்து எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்தா அந்த கரடி அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்கும். திரும்பி பார்ப்பாங்க. இவங்களுடைய வீட்டுக்காரரு ஒரு பீடியை பிடிச்சுக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரை அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். பீடியை பிடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருப்பார். இந்த அம்மா கதவை சாத்திட்டு உள்ள வந்து தன்னுடைய மகளின் கையை பிடித்து கேட்பா, இதுவரைக்கும் அம்மா உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? இல்லம்மா, உன்னே ஒண்ணு கேட்கட்டா, தப்பா எடுத்துக்க மாட்டேன், சொல்லுமா,
உங்களுடைய கூட்டத்துல இதே போல ஒரு தேன் அடையோட இன்னொரு கரடி காத்துட்டு இருந்தா அம்மாவுக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லி பால் சக்கரியா வந்து அந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு. ஒரு நகைச்சுவை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கதையா பால் சக்கரியா அந்த கதையை எழுதியிருப்பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு வரக்கூடிய கணவன் தன்னுடைய நண்பனாக இருக்கணும்னு தாங்க ஆசைப்படுவாங்க. அதனால தானே வள்ளுவர் எழுதியிருப்பாரு, உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு எழுதியிருப்பாருங்க. என்ன, உடம்புக்கு உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது, உயிருக்கு உடம்பு எங்க இருக்குன்னு தெரியாது, ரெண்டும் எப்படி ஒரு நட்போடு இருக்கோ அப்படி கணவனும் மனைவியும் நட்போடு இருந்தா வாழ்க்கை இன்றைக்குமே சந்தோஷம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு திருமண பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பால் சக்கரியா தேன்ற இந்த கதை மூலமா சொல்லியிருப்பாரு. நீங்களும் வாசிச்சு பாருங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படைப்பாளியின் கதையோடு உங்களை சந்திக்கிறேன். காத்திருங்கள், இன்னும் கதைப்போம்.